ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜானு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்ம இப்போ வந்து கேன்வாஸ் பேக் மேக்கிங் கிளாஸ் பார்க்க போகிறோம். நான் இந்த பேக் பண்ணியிருக்கேன். நம்ம பண்ண போகிறது இந்த மாதிரி தான் வரும். நிறைய பிளாஸ்டிக் கேன்வாஸ் ஷீட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. நான் இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வரும், கர்வில் வரும், சர்க்கிளில் வரும். இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதே மாதிரி யான்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யான் இருக்குது. நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாங்கி யான் யூஸ் பண்ணி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே பண்ணியிருக்க பேக் வந்து நான் மல்டி கலர் யானை யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாங்கி யான்லேயே மல்டி கலர் யான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இதுனா சிங்கிள் யான் வாங்கினா போதும் உங்களுக்கு மல்டி கலர் யானை. நீங்கள் இது ஒன்றே மட்டும் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு எதில் வேணால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் செட்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஷீட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டாகவும் கிடைக்கும். இது வந்து யார் வேணால் இது வந்து பண்ணலாம். நம்ம லீவ் டயத்தில் வேஸ்ட் ஆக்காமல் லீவை 10 வயசுக்கு மேலே இருக்க சின்ன பிள்ளைங்க அவங்களாம் கூட இதை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இது நான் பேசிக்ஸ் லெவல் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். இதுக்கு இப்போ தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து பிளாங்கி யான் தேவை, கேன்வாஸ் பிளாஸ்டிக் கேன்வாஸ் ஷீட், இது பிளாங்கி யானை, நீடில், இது வந்து டி ரிங்கு. இது வந்து எதுக்கு தேவைப்படும்னா சைடு ஹேண்டிலுக்கு டி ரிங்கு, அப்புறம் இந்த செயின் தேவைப்படும். அப்புறமா வந்து இது வந்து ஸ்டிச் மார்க்கர். நம்மளுக்கு வந்து அடையாளத்துக்காக வந்து இதை போட்டால் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஹோல் வரும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது மாதிரி இதெல்லாம் வந்து தேவைப்படும் இதுக்கு. இதை வந்து நம்ம இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 3 டைப் ஆஃப் மெத்தட் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதில் எந்த டைப் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைப் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாக் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து 31 இருக்கும். இந்த சைடு வந்து 31 ஹோல் இருக்கும், இந்த சைடு வந்து 61 இருக்கும். இதான் பேசிக்ஸ் கேன்வாஸ் ஷீட்டில் வந்து இந்த அளவு தான், எல்லாமே நார்மல் இந்த அளவே தான் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 ஹோலாக பிரிக்கலாம், இல்லை 7 பிரிக்கலாம், 5 பிரிக்கலாம், இல்லை 9 பிரிக்கலாம். இதுக்கு மேலே போக முடியாது. நான் இப்போ வந்து 7 வந்து நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுறேன். பாக்ஸ் போட்டது வந்து மார்க் தெரியும் தெரியாதுன்னெலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க்லாம் மறைஞ்சிரும் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பாக்ஸ் டைப் மெத்தடு. இதுக்கு வந்து நான் 7 பிரிச்சிருக்கேன். நீங்கள் 3 போடலாம், இல்லை 5 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 9 அந்த மாதிரி போடலாம். 7 நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இப்படி போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போடுறத விட இப்படி வந்து நம்ம போகிறது தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்க ஹோல் தான் வந்து இது அடுத்த பாக்ஸுக்கும் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேப் தெரியாமல் வரும். இப்போ யான் எடுத்துக்கலாம். நம்ம பிளாங்கி யான் வந்து இப்போ ஒரு 1 2 3 or 4 ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோலில் நான் வந்து அவுட் சைட்லேருந்து நான் வந்து உள்ளே வந்து நான் விட்டுக்கிறேன். இப்போ கடைசி எண்டை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் போல் வந்து விட்டுட்டு இவ்வளோ மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து நம்ம வந்து இந்த விரலால் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து விட்டுருக்கோம், ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே விட்டுருக்கேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க செகண்ட் ஹோல்குள்ளேருந்து மேலே இருக்க செகண்ட் ஹோல் கணக்கு பண்ணிக்கணும். செகண்ட் ஹோல்குள்ளே விடுறேன். இப்போ மேலே இருக்க செகண்ட் ஹோலில்
வெளியிலேருந்து உள்ளே எடுக்கிறேன். செகண்ட். இப்போ தேர்டில் விடுறோம். திருப்பி தேர்டில் வெளில எடுக்கிறோம். இப்போ அடுத்து ஃபோர்த்தில் விடுறோம். இங்கேயும் ஃபோர்த்தில் வெளில எடுக்கிறோம். அடுத்தது ஃபிஃப்த்து. இங்கேயும் ஃபிஃப்த்தில் வெளில எடுக்கிறோம். இங்கே சிக்ஸ்த்து. இப்போது சிக்ஸ்த்துலேருந்து வெளில எடுத்துட்டு திருப்பி சிக்ஸ்த்தில். செவன்த்து. இங்கேயும் செவன்த்து. இப்போது நம்ம வந்து 7 இதை முடிச்சிருக்கோம். நம்மளுக்கு இப்போது நம்ம வந்து இன்சர்ட் பண்ண யான் மறைஞ்சிருச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கையில் பிடிச்சிருந்தோம்ல ஹோல்ட் பண்ணி, அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மறைஞ்சிரும். இதுதான் இன்சைட் பாயிண்ட்டு. இன்சைடு இது நம்மளுக்கு பார்க்க வெளியில் வந்து ஒன்றுமே தெரியாது. அது இப்போது 7th வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 7th இப்போ வந்து திருப்பி 6, இங்கே திருப்பி 6, 5th, இங்கேயும் 5th, 4th, இங்கேயும் 4th, இங்கே 3rd, இங்கேயும் 3rd, இங்கே 2nd, இங்கேயும் 2nd. இப்போது நம்ம எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போது ஃபஸ்ட்டில் நம்ம விட்டோம். இப்போ அடுத்த பாக்ஸ் நம்ம போடுறதுக்கு இதுதான் நம்ம அந்த எண்டாக இருக்க அந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம இதுக்கு வந்து அடுத்த பாக்ஸுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நார்மலாக இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ செகண்டுக்கு போனோம்ல, அதே தான் இதுவும். இங்கே ஃபஸ்ட்லேருந்து இப்போ செகண்டுக்குள்ளே நான் விடுறேன். இங்கே செகண்டு, திருப்பி மேலே சைட்லேயும் செகண்டு, இங்கே 3rd, மேலேயும் 3rd, 4th, இங்கேயும் 4th, இங்கே 5th, இங்கேயும் 5th, இங்கே 6th, இங்கேயும் 6th, இங்கே 7th, இங்கேயும் 7th. இங்கே திருப்பி வந்து 6, இங்கேயும் 6. இப்போது எனக்கு யான் முடிய போகுது. இதை வந்து நான் வந்து எப்படி எண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதில் 2 மெத்தட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து இந்த யானை வந்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு மீதியை கட் பண்ணிடலாம். செகண்ட் மெத்தட் வந்து இந்த யான், அடுத்த யான் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிட்டு திருப்பி இதை வந்து இப்படி முடிச்சு போட்டு இந்த மேலே இருக்கிறத வந்து இன்னொரு முடிச்சு போட்டுக்கணும். நீங்கள் முடிச்சு போட்டு ஒட்டி வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக வந்து போடுற மாதிரி போட்டுடலாம். இதை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு யான் வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன். 1 2 3 4. இப்போ திருப்பி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னா 6லேருந்து 6 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போது திருப்பி வந்து 5th ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 5th to 5th,
திருப்பி ஃபோர்த்து, ஃபோர்த், தேர்டு, தேர்டு, செகண்டு, செகண்ட். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம். இப்போ 7 to 7 இதிலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ப்ரௌன் கலர் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் ஒன்று, ஒயிட் ஒன்று, அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக தெரியும், உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து உங்களுக்கு விசிபிளாக நல்லா கிளியராக தெரியாதுங்கிறதுனால நான் வந்து ப்ரௌன் டு ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போது செகண்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். இப்போது செகண்ட் மெத்தட் வந்து parallel லைன் மெத்தடு. அது எப்படி வரும் அப்படின்னா 3 to 3 வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஹோலில் வந்து நம்ம விட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம 3 3 நான் எடுத்துக்கிறேன் நான். இது வந்து இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3. இப்போ திருப்பி செகண்டில் விட்டுட்டு மேலேயும் திருப்பி செகண்டில் விடணும். இப்போது கீழே தேர்டில் விட்டுட்டு மேலேயும் தேர்டில், கீழே வந்து ஃபோர்த்தில், மேலேயும் ஃபோர்த்தில், கீழே ஃபிஃப்த்தில், மேலேயும் ஃபிஃப்த்தில், கீழே சிக்ஸ்த்து, மேலேயும் சிக்ஸ்த்து. அந்த மாதிரி வரும். உங்களுக்கு பார்க்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தது வந்து மறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. வெளியில் பார்க்க நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து உள்ளேயும் வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம வந்து எந்த ஷீட்டு வீட்டில் இருக்க எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கையாலே ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிடலாம். இது வந்து உள்ளக்க வந்து பேகுக்கு வந்து கிளாத் இன்சர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது பண்ணலைனாலும் நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா இன்னும் வந்து லுக்காக தெரியணும் அப்படின்னா நம்ம உள்ள கிளாத் வந்து இன்சர்ட் பண்ண, அதவும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு போட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் மட்டும் கொடுங்க கமெண்ட்ஸில். நான் 50 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஹோலுக்குள்ளே அதே மாதிரி வந்து நம்ம ஒரு 3 இதாவது வந்து நம்ம வந்து விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த யான் வந்து திருப்பி வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். நம்ம ஹோலுக்குள்ளே விட்டு நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கிற ஃபினிஷிங்காக இங்கே பார்க்க வந்து அப்படி இந்த மெத்தடில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதுவும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து 3 3 வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வந்து இந்த தேர்டு ஒன் நம்ம முடிச்சிருக்கோம்ல, அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக கவுண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லைனுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அப்படி நீங்கள் வந்து இந்த லைனை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லைனாக வந்து 1 2 3 அப்படி கன்வே பண்ணீங்க அப்படின்னா நடுவில் இருக்க அந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போட்டிருக்க பேக்கில் உங்களுக்கு அந்த லைன் வந்து எங்கே இருக்குது, நான் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நான் போட்டிருக்கதை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருந்தால் தான் நம்ம பேக் வந்து லுக் வந்து பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த தேர்ட் லைனை தான் ஃபஸ்ட் லைனாக நீங்கள் எந்த மெத்தடு போட்டிங்கனாலுமே இந்த ஃபினிஷிங் லைனை தான் நம்ம ஃபஸ்ட் லைனாக அடுத்த இதுக்கு வந்து நம்ம கன்வே பண்ணிக்கணும்.
அது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து தேர்ட் மெத்தட் போட்டு காட்டுறேன். இது கிட்டத்தட்ட பாக்ஸ் ஹோல்டிங் மெத்தட் மாதிரியே தான் வரும் உங்களுக்கு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் உங்களுக்கு போட்டோன்னு சொல்கிறேன். நான் 1ல் நான் விட்டுருக்கேன், திருப்பி 2, திருப்பி 3, 4, மேலேயும் 4, இங்கேயும் 5, இங்கேயும் 5, 6, இங்கேயும் 6, இங்கே வந்து 7, இங்கேயும் 7. இப்போது நம்ம பாக்ஸ் ஹோல்டிங் மெத்தடில் வந்து எப்படி போட்டோம் அப்படின்னா, இப்படி நம்ம ஒரு பாக்ஸை வந்து 7 நம்ம கன்வே பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்ம இப்போ பேரலாக இப்படியே போட போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ 7லேருந்து திருப்பி இந்த பக்கம் 6 அடுத்தடுத்த லைன் இங்கே வந்து குறையும், அங்கே மேலே வந்து கூட்டிகிட்டே போகும். அந்த மாதிரி உங்களுக்கு மெத்தட் வரும். இந்த லைன்லேயே முடிச்சிடணும், நம்ம இதுக்கு உள்ள இதுலேயே முடிச்சிடணும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இப்போ தப்பாக போட்டிங்க, ஒரு ஹோல் வந்து நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த யானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி யானை வேஸ்டாக்கவும் வேணாம். அப்படியே நம்ம போட்ட இது வழியாகவே வெளியில் எடுத்துடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வெளில அப்படியே எல்லா யானையுமே நம்ம எடுத்துடலாம் ஈஸியாகவே. இப்போது நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து முடிச்சிடுவோம். இந்த யான்லேயே நிறையா டைப் இருக்குது. பிளாங்கி யான் இந்த யான் பேர், டிஷர்ட் யான் இருக்குது, அது மாதிரி நிறையா டைப்பான யான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹோலுக்கு ஹோல் சைஸ் வந்து 5 mm. இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம யான் வாங்கிக்கணும் நம்ம. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எண்டில் வந்து என்ன பண்ணுறேன், முடிச்சிட்றேன். அது நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி வந்து இதில் வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். இதையும் வந்து நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா, இங்கே ப்ரௌனு, இங்கே ஒயிட்டு, இந்த லைன் வந்து ப்ரௌனு. கரெக்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து போடுறது எப்படி வரும்னா 5 லைன்ஸ் வரும். 1 2 3 4 5. இதுவும் நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 3 3 இல்லை 5 5 7 7 இல்லை 9 9 அந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். நான் இப்போ 7 7 உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடும். இந்த ஷீட்டை வந்து ஃபுல்லாகவே ஈஸியாக நம்மளுக்கு வந்து 1 ஹவர்லேயே முடிச்சிடலாம். அதே மாதிரி பிளாங்கி யான் வந்து இப்போ ஒரு யான் வந்து நீங்கள் மல்டி கலர் யான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு யான் யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்சமும் வந்து இன்னும் கொஞ்சம் யானும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கான பேக்கை வந்து நீங்களே வந்து செய்யுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறது, பார்டர் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த இதுவும் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். இந்த இதுவும் இதே மாதிரி தான். நம்ம வந்து அவுட்லைன் பார்டர் இதை எப்படி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.